السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் அஸ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதுவோம். இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையிலுள்ள அனைத்து கடன்களையும் அல்லாஹ் நீக்குகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன்கள் நீங்குவதற்கு சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமான சகோதரர்கள் கேட்கக்கூடிய ஒரு விடயம்தான், என்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக கடன் இருக்கின்றது, அதற்கான துஆக்களை கற்றுத்தாருங்கள் என்று அதிகமான சகோதரர்கள் கேட்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆ. கடன் சுமை அதிகரித்தால் இந்த துஆவை ஓதுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் கலபத்தித் தைன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் கலபத்தித் தைன். கடன் சுமை ஆகியவற்றிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆ நஸாயி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 5380வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவுக்கு சிறந்த சக்தி வாய்ந்த இந்த துஆவை நாம் ஓதுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த மிகச்சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. யக்கீனோடு ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய அனைத்து கடன்களையும் நீக்குவான். வல்லநாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.